ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும், சகலவிதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன கட்டை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன கட்டையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு தினம். இந்த வருஷம் நமக்கு தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த வருஷம்தான் நமக்கு பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும், அதாவது ஒரு ஒரு வருடமும் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரத்தை தான் நம்ம தைப்பூசமா கணக்குல எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல நாள்ல நாம செய்யக்கூடிய முருகன் வழிபாடு நமக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தும். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குனா நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கும்? நம்மளோட தனித்தனி பிரச்சனைகள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குவதற்கு பதிலாக நம்மளோட ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரே நேரத்துல சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். நிறைய பேரு கந்த சஷ்டி விரதத்துக்கு 6 நாட்கள் விரதம் கடைபிடிக்கிற மாதிரியே இந்த தைப்பூசத்துக்கும் தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தை கடைசி நாள் 6வது நாளாக கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. எக்கச்சக்கமான முருக பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கான முக்கியமான நாள் தான் இந்த ஒரு தைப்பூச திருவிழா. சொல்ல போனா முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வீரவேல் வாங்கின நிகழ்வாதான் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகிறதா ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு. அதை விட முக்கியமானது, தைப்பூசத்தை வணங்கும் போது நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அழியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட தைப்பூசத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:41 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 4:43 வரைக்கும் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 1:53 இருந்து மறுநாள் அதிகாலை 1:01 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நாள் முழுக்க பௌர்ணமியும் பூசமும் சேர்ந்து இருக்கிறதால அன்றைய தினம் நம்ம எப்ப வேணாலும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில 12:01 யமகண்டம், 4:30 ராகு காலம், இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். குறிப்பா காலையில 7:30 8:30 இது ரொம்ப ரொம்ப உகந்த நல்ல நேரம். இந்த நேரத்துல தைப்பூசத்துக்கான வழிபாட்டை உங்க வீட்டோட பூஜையில பண்றது விசேஷம். அதை விட்டீங்கன்னா 10:30 11:30 இந்த 1 மணி நேரமும் நல்ல நேரம் தான். ஒருவேளை காலை நேரத்துல பூஜை செய்ய விருப்பம் இல்லை, மாலை நேரம் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க 4:30 ராகு காலம் முடிஞ்சு 6:30 மணிக்கு மேல எப்ப வேணாலும் முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். முருகனுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் தைப்பூச தினத்துல பஞ்சாமிர்தம் செய்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது விசேஷமாம். காரணம், இந்த தைப்பூசமே பழனிமலை முருகனுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா அப்படிங்கிறதால பஞ்சாமிர்தத்தை பழனி ஆண்டவருக்கு நமக்கு சமர்ப்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை இனிமையாக மாறும். அதே மாதிரி உங்க வீடு பக்கத்துல முருகர் கோவில்ல அபிஷேகங்கள் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்துல போய் கலந்துக்கலாம். பால், பழம், பன்னீர், சந்தனம், விபூதி இது மாதிரி முருகனுக்கு எக்கச்சக்கமான பொருட்களை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட உங்க கையால நீங்க முருகப்பெருமான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது மூலயமா உங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்துட்டு இருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகார முறையும் தாந்திரிக முறையும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பொருள் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ ரொம்ப எளிதா கிடைக்கும். அந்த ஒரு பொருள் தான் அதிமதுர கட்டை. ரொம்ப எளிமையா அதிமதுரம்னு சொல்லுவாங்க. பல மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த இந்த ஒரு அதிமதுர கட்டைய தைப்பூச திருவிழா அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய முறைகள்ல ஏதாவது ஒரு முறை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். வீட்டுக்குள்ள லட்சுமி கடாசத்தை தாண்டவமாட செய்ய முடியுமா? இந்த அதிமதுர கட்டை மருத்துவ குணத்தை பொறுத்த வரைக்கும் குரல் அப்புறம் தொண்டை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. நிறைய பேரு சுவாசப்பை கோளாறுகளுக்காக கூட இந்த அதிமதுரத்தை பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட அதிமதுரத்தை நீங்க கட்டையா வாங்கிட்டு வந்து செஞ்சாலும் சரி, இல்லைன்னா அதிமதுர பொடி அப்படிங்கிறதே ரெடிமேடா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்தாலும் சரி,
இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த அதிமதுர கட்டை இருக்குல்ல, அது வந்து கட்டையா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த அதிமதுர கட்டைய எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு மிக்ஸில அத பொடி பண்ணி, அத நீங்க தூளா மாத்திக்கணும். பொடியா இருக்கிறவங்க நீங்க நேரடியா பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்ல முருகப்பெருமானுக்கு தைப்பூச தினத்துல எந்த நேரத்துல பூஜை பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, அந்த நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்த பண்ணணும். முதல்ல அந்த அதிமதுர கட்டை இல்ல அந்த அதிமதுர பொடி இத வந்து முதல்ல பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிடுங்க. முருகன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கண்டிப்பான முறையில தைப்பூச தினத்துல உங்க வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போடுவீங்கல்ல, அப்படி போடக்கூடிய அந்த சாம்பிராணி தூபத்துல இந்த அதிமதுர கட்டைய கொஞ்சமா பொடி செய்து தூளாக்கி அத அந்த சாம்பிராணி தூபத்துல தூவி விடணும். அப்படி ஒருவேளை அதிமதுர பொடியாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாவே அந்த சாம்பிராணி தூபத்துல அந்த அதிமதுர பொடியை கலந்து விடணும். அப்ப அந்த சாம்பிராணி தூப வாசத்தோட அந்த அதிமதுரத்தோட வாசமும் உங்க வீடு முழுக்க பரவும். அதிமதுரம் அப்படிங்கிறது மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இந்த அதிமதுரமும் முக்கியமான ஒரு பொருள். இது வந்து மருத்துவம். மகத்துவ ரீதியா பார்க்கும்போது உங்களை அறியாம உங்களுக்கும் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த பகை வந்து நீங்குமாம். அதாவது எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த அதிமதுரத்தை நம்ம தூபமா பயன்படுத்தும் போது. அதே மாதிரி திருமண தடைகள் விலகவும் செவ்வாய் கிரகத்தோட பாதிப்பு குறையவும், குறிப்பா சொல்லணும்னா செவ்வாய் தோஷ நிவர்த்தி முருகப்பெருமான் அப்புறம் செவ்வாய் பகவான் இவங்க 2 பேரையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானை வணங்குறது மூலயமா அந்த கிரக தோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையும். அந்த கிரக தோஷ பாதிப்புகள் ஓங்கி விழாம தாங்கி விழும். அப்படிப்பட்ட ஒரு தோஷ நிவர்த்தி தான் இந்த ஒரு அதிமதுரம். உங்க குடும்பத்துல யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் குறைவதற்காக இந்த ஒரு பரிகாரத்தை பயன்படுத்தலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது அதிமதுரத்தை பொடி செய்து சாம்பிராணி தூபத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இன்னொரு வழிபாட்டு முறை இருக்கு. தேன், சுத்தமான தேன் இருக்கணும். அந்த தேன்ல இந்த அதிமதுர பொடிய ரொம்ப அதிகமா கலக்க வேணாம். ஒரே ஒரு சிட்டிகை. 1 ஸ்பூன் நீங்க தேன் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரே ஒரு துளி கிள்ளி எடுத்தா எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் எடுத்து அந்த தேனோட குழைத்து அந்த பிரசாதத்த நீங்க முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா அந்த அதிமதுரம் கலந்த தேனை உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அதை நீங்க சாப்பிடலாம். இது உடல் அளவிலும் மனதளவிலும் அதே மாதிரி எக்கச்சக்கமான ஆன்மீக ரீதியாகவும் பல மாற்றுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு அதிமதுர கட்டையை வைத்து நீங்க 2 விதமான பரிகாரங்கள் செய்யலாம். இதுல ஏதாவது ஒரு முறை பின்பற்றினா கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இந்த சாம்பிராணி தூபத்துல அதிமதுர பொடியை கலந்து தூவி விடுறது மூலயமா அந்த எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். ஏதோ கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் நுழைஞ்ச ஒரு உணர்வு ஏற்படும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருளும் ரொம்ப கம்மி தான். தினமும் சாம்பிராணி தூபம் போடக்கூடிய அதே வேலையை தான் பண்ண போறீங்க. அதுல கூடுதலா கொஞ்சமா இந்த அதிமதுர கட்டைய பொடி செய்தோ இல்ல அதிமதுர பொடியை நேரடியாவோ சேர்க்க போறீங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த ஒரு தைப்பூச தினத்துல செவ்வாய் தோஷ நிவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த அதிமதுரத்தை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பான முறையில ஒரு பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். எதிர்பாராத எந்த விதமான தடையா இருந்தாலும் அந்த தடை உங்க பக்கத்துல வரவே வராது. முடிஞ்சா அன்றைய தினம் வீட்ல முருகப்பெருமானுக்கு பூஜை பண்றது மட்டும் இல்லாம உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு உங்க குடும்பத்து சார்பா ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வரணும். 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்காக ஒரு தீபம் போட்டா கூட போதும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.